உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன சார்? கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து கொழுப்பை டைரெக்டாகவே சாப்பிட்ற மாதிரி தான். கழிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80% கழிவு தான் வெளியில் ஏற்றுறோம், மீதி 20 உள்ளே இருக்குது. மெயின் ரீசன் நம்ம உட்காந்துருக்க டாய்லெட். ஏன் டீடாக்ஸ் பண்ணணும்? ஸோ உச்சி முதல் பாதம் டீடாக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த உச்சி முதல் பாதம் வரை சுத்தமாகி உச்சி முதல் படுக்கிற வரைக்கும் போயிடும். இப்போ நைட்டு சாப்பிடும் போது ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு டீஸ்பூன், ஒரு பெரியவங்களா இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 10 வயசு 15 வயசு இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. 15 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை. அகத்திக்கீரை தானே சார் டெய்லி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, ஏன்னா ரத்தத்தை சுண்ட வைக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்தால் டீடாக்ஸ் அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் ஃபஸ்ட்டு பார்த்து தோல் அரிப்பு வரும். அதான். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் மாயன் செந்தில் தான் வந்திருக்காங்க நம்மளோட பேசுறதுக்கு. எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, இப்போ சமீபத்தில் இந்த டீடாக்ஸ் அப்படின்றது ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. இந்த டீடாக்ஸ்னா என்ன, எப்படி நான் என்னோட பாடி டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாமல் வாங்க உள்ள பேசுகிறத பேசலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குமா. ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன சார்? கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவுலேயே நிறைய கழிவு இருக்குது உடம்புல. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கழிவு தான். இந்த ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற சொத்து, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து. அதேமாதிரி நம்ம பெஸ்டிசைட்ஸ், மறைமுகமாக சாப்பிட்ட பெஸ்டிசைட்ஸ் நிறைய இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து கொழுப்பை டைரெக்டாகவே சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுலேயும் பார்த்திங்கன்னா உணவுலேயும் ஒரு கழிவு இருக்கும். அதில் யாரும் வந்து அந்த காலத்துலலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அடித்ததையும் சேர்த்து சாப்பிட்றோம். அதே மாதிரி கழிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 80% கழிவு தான் வெளியில் ஏற்றுறோம், மீதி 20 உள்ளே இருக்குது. மெயின் ரீசன் நம்ம உட்காந்துருக்க டாய்லெட். இந்தியன் டாய்லெட்லேருந்து என்றைக்கு நம்ம வந்து அப்படியே வெஸ்டர்னுக்கு போனோமோ நம்ம உட்கார ஸ்டைல் இருக்குது பார்த்திங்களா, அப்போ வயிறுடைய அமுக்குதல், அது வந்து யூரினேஷனாக இருந்தாலும் சரி நம்ம மோஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் நான் வந்து நல்லா தான் மோஷன் போகிறேன், ஆனாலும் எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அசௌரியங்கள் இருக்குது. எல்லோரும் நினச்சிட்ருக்கேன், அப்படி கிடையாது. 80% வெளியில் போகும், மீதி 20%. இது நல்லா இருக்கிற உடம்புக்கு. இதே இன்னும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 50% தான். மீதி 50% எங்கே போகுது? டெஸ்பேச் ரூம். இப்போ ஒரு வீடு இருக்குது, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் சூப்பராக வச்சுருப்பாங்க, ஆனால் டெஸ்பேச் ரூம் இருக்குது பார்த்திங்களா, அது கண்ணாமனான்னு கிடக்கும். அதேமாரி தான் குடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்கில் பெருசு. நீங்கள் இழுத்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ மடித்து இருக்கக்கூடிய குடல். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு நிறைவான ஒரு விஷயம் வரும்போது மூளை ஸ்டாப் பண்ணிவிடும். ஆனால் அதுக்கப்புறம் டைஜஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கனாக்கா தேவையில்லாததெல்லாம் கொண்டு போய் வெளியில் போடுறது பார்த்திங்களா, அதுதான் நம்ம உட்கார ஸ்டைல். நம்ம வெஸ்டர்னில் அப்படி உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா அன்வான்ட் நம்ம அதெல்லாம் தாண்டி வேகமாக ஓடுற விஷயம், உடனே முடிச்சுட்டு ஓடிட்டு அடுத்த வேலை இருக்குது, பஸ்ஸை பிடிக்கணும், டைமிங் இருக்குது, டிராஃபிக் தாண்டணும், இதுதான் மைண்டில் இருக்க ஒழிஞ்சு எல்லாருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு போகணுன்ற எண்ணமும் கிடையாது. ரெண்டாவது இந்த வெஸ்டர்னில் அது நடக்காது. எப்போ இது நம்ம யூஸ் பண்ணணும்? முட்டியில் அடிபட்டுருக்கு, மேஜர் ஆப்ரேஷன் இருக்குது, வயசாகிடுச்சு, என்னால் வந்து ஃபுல்லாக உட்கார முடியல, நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சா மட்டும் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணணும். நம்ம இந்தியன் யூஸ் பண்ணும்போது தான் அது உட்காரும் பொழுது இந்த வயிறு மடித்து அதை அழுத்தி அது ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கும். இதுதான் வந்து சிஸ்டம். இதை தான் ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்தினாங்க. இது ஒரு மெயின் ரீசன் நம்ம இந்த டீடாக்ஸ் பண்ணுற விஷயம். அதேமாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அது என்ன ஆகணும், பிரெயின் வந்து நம்ம சாப்பிடும்போது அன்வான்டாக மீன்ஸ் நான் சொன்ன பெஸ்டிசைட்ஸ் தவறுதலாக சாப்பிட்றோம். சில விஷயங்கள்லாம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வாய் வழியாக வாமிட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு டேப்லெட் போடுவோம், உடனே அது ஸ்டாப் பண்ணது மூளை ஐயோ என்னடா அது நம்ம வந்து பாய்சன் கண்டுட்டு வெளியில் தள்ளுறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணி ஒரு டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மோஷன் வழியாக வெளியே தள்ளுறதுக்கு அடுத்து ட்ரை பண்ணும். அதை மீன்ஸ் பேதி ஆக்கும், அதை வெளியில் கொண்டு போயிடலான்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு மாத்திரை போடுவோம். ஸோ மேல் ஓட்டை கீழ் ஓட்டை ரெண்டுமே லாக் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணணும்னா அவ்வளோதான், கொண்டு போய் டிஸ்பாச் பண்ணுவோம். அப்போதைக்கு நீங்கள் கிளியர் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பாய்சன் கொண்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இறுகி கல்லாகி அங்கேருந்து ஒரு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். எப்படி செப்டிக் டேங்க் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்பொழுது ஹை கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும்,
அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா? அது ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு இறந்துட்டாங்க. அதோடைய ஆக்சிஜன் அந்த விசை காற்று மாரி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வயிற்றில் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த டெஸ்பாச் ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ப்ராப்ளம் மெயினாக. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்கிறதுக்கு தான் இந்த டீடாக்ஸ். அதுதான் டீடாக்ஸ் பண்ணால் மட்டும்தான் முதல் முடி வரைக்கும் முதல் பாதம் வரை நம்மளுடைய ஆர்கன்ஸ் முடி கொட்டுறதுலேருந்து அஜீரண கோளாறுலேருந்து கேஸ்ட்ரிக் இந்த ஹைப்பர் கேஸ்ட்ரிக் உருவாது காரணம் டீடாக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க, அதாவது ஒன்று 6 மாதமாக பிரித்தாங்க. ஸோ பேதியை வந்து பார்த்திங்கனாக்கா பேதினா வயிறு க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி வந்து புழு உள்ளே வந்து எவ்வளோ வச்சுட்டு வாழ்கிற மக்கள் எப்படிங்க அதுதான் ஃபேஸில் காட்டும். என்னென்னே தெரில, ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு, எனக்கு சோரியாசிஸ் வந்துருச்சு, ஸ்கின் அலர்ஜி வந்துருக்கு, இதை சாப்பிட்டா எனக்கு இது அலர்ஜி ஆகுது. அலர்ஜிக்கு ஆகிறத விட்டுறாங்க இந்த ஃபுட்டை. ஆனால் பிடிச்ச ஃபுட்டை வெளியில் விட்டுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அதை கிளென்ஸ் பண்ணணுன்றது யாருக்குமே தோணலை. விட்டுட்டேன், இது சாப்பிட்டு அலர்ஜி ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அங்கே ஒரு வைரஸ் அங்கே ஒரு புழு என்ன பண்ணும், அதுக்கான அலர்ஜி அது ஃபார்ம் பண்ண இல்லையா, அதை வெளியேற்றணுன்ற ஒரு எண்ணமும் யாருக்குமே இல்லை. அதான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த காலத்தில் கிளென்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க, 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஏன் டீடாக்ஸ் பண்ணணும்? ஸோ உச்சி முதல் பாதம் டீடாக்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த உச்சி முதல் பாதம் வரை சுத்தமாகி குச்சி முதல் படுக்கிற வரைக்கும் போயிடும். அதுதான் வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முத்திரை இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் நிலா அவரை பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான பக்கவலையும் கிடையாது, பெரிய பேதிலாம் ஆகாது. ஆனால் குடல் ஆரம்பிக்குதா அந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டு எல்லாத்தையும் உடச்சி கொண்ட ஒரு சக்தி நிலாவரைக்கு உண்டு. இப்போ நைட்டு சாப்பிடும் போது ஒரு வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் போதும். பெரியவங்களாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 10 வயசு 15 வயசு இன்றைக்கி எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களாம் 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அதுமாதிரி எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அழகாக நார்மலாக பேதி ஆகாது, ஓல்டு கழிவுகள்லாம் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்தாலும் போதும், இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸில் எடுத்தால் போதும். இப்போ 10 டேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக குடல் வந்து சுத்தமாயிரும், டீடாக்ஸ் ஆகிடும். இது ஒரு மெத்தட். 15 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சொல்லுவாங்க. அகத்தில் தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தில் தீ அப்படின்னாக்கா உடம்புல இருக்கிற தீ. ஏன் இந்த தீ வருது? அந்த 5 எலமெண்ட்ஸில் தீ அதிகமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு உடம்பு. அங்கே தான் வியாதியானது. அகத்திக்கீரையை கொண்டு அதை அடக்கும். ஸோ அகத்திக்கீரை தானே டெய்லி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரத்தத்தை சுண்ட வைக்கும். ரத்தத்தை மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய தீயது எல்லாத்தையும் இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா எரிச்சு விட்ருவோம்ல, அது மாதிரி அந்த அன்வான்ட் பேப்பர்ஸ் அன்வான்ட் குப்பையை எரிச்சு விடும். அப்போ அகத்திக்கீரையை வந்து நம்ம என்ன பண்ணணும், அழகாக மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் போட்டு லைட்டாக அந்த கீரையை போட்டு ஃப்ரை பண்ணி அரை காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி எடுத்து ஒரு பவுல் சாப்பிட்டா இது என்னென்னலாம் எரிக்கும். இந்த சுகர் உடம்புல பிளட் சுகர் இருக்கு இல்லையா, அதை முறிச்சிடும். அதேமாதிரி பிபி அது அழகாக பேலன்ஸ் பண்ணும். ஆக எல்லா உறுப்புக்குள்ளேயும் ஒரு அழுக்கு இருக்கும் இல்லையா, அந்த டீடாக்ஸ் பண்ணுறது அன்வான்ட் கொழுப்பு இருக்கு இல்லையா, அதையும் பேலன்ஸ் பண்ணிவிடும். அப்போ மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை அவசியம் இருக்கும். டெய்லி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எடுக்கவும் கூடாது. இதுதான் காரணம் இல்லையா, பிளட்டை முறிச்சிடும். அது உருவாகிறதுக்கு இப்போ முறிச்சிச்சுன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டீடாக்ஸில் என்ன ஆகும், மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் என்ன ஆகும், பிளட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு என்ன ஆகும், அதில் உள்ள சர்க்கரை என்ன ஆகும், அது எல்லாத்தையும் முறிச்சிது. அதனால தான் கரெக்டாக மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை எடுத்து வந்தீங்கன்னா சுகர் நார்மலுக்கு வரும். யூரினில் இருக்கிற சுகர் வந்து பார்த்திங்கன்னா முறிச்சிருந்தா முறிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இப்போ பிளட்டு கொடுத்தோன்னே திருப்பி ஊரும் பார்த்தீங்களா, அதுமாதிரி பிளட்டை முறிச்சிடும். அதேமாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும் முறிச்சிட்டு புதுசாக ஃபார்ம் ஆகிற மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ எல்லாம் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அகத்திக்கீரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆனால் மாதம் ஒரு முறை எடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி டேஸ்ட்டாக வெங்காயம்லாம் போட்டு அழகாக ஒரு ஃபுட்டு மாதிரி கொடுத்தாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு. இப்போ கழிவு நீக்க முத்திரை இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போக்கணும் இல்லையா. அவ்வளோதான் சூப்பராக இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த கோடு இந்த ஃபஸ்ட்டு கோடு 2வது கோடு கிட்ட உங்களோட பெருவிரலை இந்த இடத்துல வச்சு ஒரு அமுக்கிங்கன்னா அப்படி பெயின் இருக்கும், லைட் பெயின். அதான் அதேமாதிரி 2 இடத்துல அப்படியே வச்சுட்டு காலையில் ஜஸ்ட் இப்படி உட்காந்தாங்களே போதும். அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற்றி விடும். கொஞ்சம் கூட தாங்காது. இந்த 3 மட்டும் எடுத்தால் போதும், நிலாவரை அதுமாதிரி அகத்திக்கீரை ப்ளஸ் இந்த முத்திரை இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போதும். இதை பழக்கினாங்கனாலே போதும். அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போச்சு, அன்வான்ட் கேஸ் போயிடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கழிவு போயிடும், ரத்தம் சுத்தமாக இருக்கும். ஆக இது இருந்தாலே நல்லா இருக்குங்களா ஆரோக்கியம். ஸோ அதனால தான் இந்த டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடில் கொண்டு போனாலே போதுமான விஷயம். இது பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. நல்ல கொழுப்பாக இருக்கும், கெட்ட கொழுப்பு மட்டும்தான் போயிருக்கும். ஸோ அதனால் பருமன் அதிகமாக இருக்காது, தைராய்டு பேலன்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த அகத்தி உள்ள தீ, அந்த குப்பையை தூக்குறது அகத்திக்கீரை. நிலா வரை வந்து பார்த்திங்கன்னா தங்கின விஷயத்தை அழகாக கொண்டு போகும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இதை நைட் எடுத்தால் காலையில் ஒரு பேதி ஆச்சுன்னா எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறது, பேதிலாம் ஆகாது. ரொம்ப அழகாக ஓல்டு கழிவுகள் எப்போதும் உடம்பு தான் போக முடிஞ்சு, அது பெருசாக இருக்காது. ஸோ அதிகமாக எடுத்தாங்கனாக்கா மேபி அதான் நான் சொல்லிட்டேன், பெரியவங்களுக்கு 2 டீஸ்பூன். அது வீட்டில் ஒரு வேளை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னு பயந்தாங்க அப்படின்னா அவங்க சனியார் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்காங்க சண்டேஸ் எடுத்து ஆக மொத்தத்தில் இப்படி எடுத்தாலே போதுமான விஷயம் தான். இதை எடுக்கலைங்கிறது தான் இன்றைக்கி குறை. ஸோ டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதை பண்ணால் நோய் இருக்கவே இருக்காது. நோய் இருந்தாலும் அதான் சொன்ன அகத்தியில் இருக்கிற தீ, நோயினாலே தீ. ஸோ அது வந்து எரிச்சு வர்றதுக்கு அகத்திக்கீரை இருக்கும் பொழுது நம்ம வந்து எங்கெங்கேயோ அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றி திரிஞ்சு போகிறோம். வீட்டிலேயே இருக்குது அகத்திக்கீரை. ஸோ இதை பண்ணாலே இப்போவும் அகம் சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த டீடாக்ஸ் பண்ணுறதுல எல்லாருக்கும் இருந்த மிகப்பெரிய பயமே வந்து இது சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகும், டே ஃபுல்லாக இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மெத்தட்ஸ் படி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பயப்பட வேணாம் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம பாடி சில சிம்டம்ஸ் காமிக்கும்ல, இந்த பர்சன் கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணணும், அல்ல இத்தனை நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்தால் டீடாக்ஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணணும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு வரும். அதான் க்ளீன் பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக், இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டுமே இருந்தாலே நம்ம வந்து வயிறு சரி பண்ணலை, இது வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் உள்ளார வந்து பெரிய குப்பையை சேமித்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போயே அவங்க டீடாக்ஸ்க்கு ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்கும் இல்லையா பாடி, அதுதான் வந்து ஸ்கின். ஃபஸ்ட்டு அரிப்பு இருக்கும், சும்மா ஏதோ ஒன்று தெரியல, நல்ல சோப்பு ஏதோ நம்ம போகிற தப்புன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உள்ளார ஒரு புழு உட்காந்துட்டு இருக்கும், தட்டை புழு, நாலாப்பு, கொக்கி புழுன்னு இப்படி நிறைய இருக்குது வெரைட்டி. இந்த கொக்கி புழு தான் வந்து உள்ள அந்த நிறைய பெருகி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்கின்னு தான் முதல் காட்டி கொடுக்குற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஆகிடும், உடம்பு ட்ரை ஆகிட்டு ஸ்கேல்ப்லலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சு. நம்ம பொடுகு நினச்சிட்டு இருப்போம், பொடுகுனாலையும் வரும். ஆக மொத்தத்தில் நம்ம டீடாக்ஸ் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் காட்டும். அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அடிக்கடி ஏதோ சம்திங் வயிறு ஏன் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே பசி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. நிறைய பசிக்கும், 2 உருண்டை உள்ளே வச்சுருப்பாங்க, பார்த்திங்கன்னா அப்படியே அடங்கின மாதிரி ஆயிடும். அது பசியில் இருந்துச்சு 2 வாரத்தை தான் 2 உருண்டை வச்சும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக கேஸ் ஃபுல்லாகிடும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே பண்ணும். இல்லாட்டினாலும் நம்ம இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அகத்திக்கீரை சாப்பாடு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து, அகத்திக்கீரை கண்டிப்பாக பேதியாகாது. ஆனால் அந்த பழைய கழிவுகள் ரத்தத்தில் இருக்கிறதெல்லாம் முறிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம். அதான் மாதம் ஒரு முறை எடுத்தாலே போதுமான விஷயம் தான் எனக்கு தெரியும். ஸோ இதில் கடைசி கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி டீடாக்ஸ் வந்து யாராவது பண்ணக்கூடாது இப்போ, இல்லை இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது, இப்போ ப்ரெக்னன்சியில் இருப்பாங்க, அவங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணணுன்ற இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம்? அதாவது ப்ரெக்னன்சி டைம் டீடாக்ஸே பண்ணக்கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டீடாக்ஸ்லாம் முத்திரையாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கட்டி இல்லை ஏதாவது குப்பை இருக்குது, அது குப்பை நினச்சி வெளில தள்ளும். இவன் என்ன பண்ண ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கரு கூட குப்பைன்னு சொல்லி வெளியில் தள்ளிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கருவுற்ற காலத்தில் அக்குபஞ்சரோ இல்லை வர்மா ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால அதான் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஏன் காரணம்னு கேட்டிங்கனாக்கா அது அந்த கருவு கூட அது கட்டி நினச்சிக்கும். ஏன்னா மூளைக்கு நம்மளுடைய பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கழிவு வெளியே தேக்கணும், அது கழிவு தான் நினச்சிக்கும். அதுவும் ஒரு கழிவு, அன்வான்டாக ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம இந்த இது பண்ணவே கூடாது. ஸோ டீடாக்ஸ்னால் என்ன, டீடாக்ஸ் எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இப்போ போயிட்டுருக்க இந்த சமயத்தில் வந்து டீடாக்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலான்னு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துட்டீங்க. உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எங்களுக்காக கொடுத்து இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். நன்றி.